நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ குழந்தைகளை படிக்க வச்சிருக்கேன், மாற்றுத்திறனாளிகள் நல்லது பண்ணியிருக்கேன், நான் அரசியலுக்கு வந்து என்ன தப்பு அப்படின்ற பாயிண்ட்ல தான் வர்றாரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உதவி பண்ணதை யாரும் மறுக்கவே இல்லை. நானே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், வலைபேச்சு மூலமாகவே அவர் பல பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. என்னை தேடி வருகிற பல கல்வி உதவிக்காக நானே லாரன்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. உங்களுடைய தயாள குணத்தையும் உங்களுடைய இரக்க குணத்தையும் நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் அதுதான் அரசியலுக்கு தகுதியாங்கிறது தான் நம்ம கேட்குற கேள்வி. எல்லாத்துக்கும் மேலே நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் அரசியலுக்கு வர்றேன், என்னை ஆதரிங்கள்ட்ட இப்படி வாங்க, யார் வேணான்னா. அதுக்கு பின்னாலேயே நீங்கள் ட்ராமா நடத்துறீங்க. நீங்கள் வந்து ரஜினி ரசிகருங்கிறது உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை ரஜினி கொடுத்தது. நீங்கள் ரஜினியை வார்த்தைக்கு வார்த்தை தலைவர் 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 நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு விஜய் பக்கம் நகர்றீங்க. அவங்க தற்குறி இல்லை அம்புக்குறிங்கிறீங்க. விஜய் என்னுடைய ஒரே நண்பன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதோட அர்த்தம் என்ன? விஜய் நம்மளை கவனிக்கணும், நம்மளை கூப்பிடணுங்கிற அந்த ஆசை தானே.